வணக்கம் நண்பர்களே. இப்போ இன்னைக்கு பார்க்குறது திருமண தோஷம். திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய தோஷம். திருமணம் நடைபெறுமா அப்படிங்கிறது ஒரு விதமான அமைப்பு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். திருமணம் நடைபெற்ற பிறகு, குழந்தைகள் பிறந்த பிறகு இருவரும் பிரிந்து விடுகின்றனர். இதுக்கு என்ன காரணம்? அதாவது இந்த ஜாதகத்தை பாருங்க. முக்கியமான ஒரு ஜோதிட விதிகள் பொருந்தி வரும். கன்னி லக்கணத்தில் ஜாதகர் பிறந்திருக்கிறார். அந்த லக்கணத்திலே பார்த்தீங்கன்னாலும் செவ்வாய் கேது, கன்னி லக்கணம் செவ்வாய் கேது, லக்கணம் சித்திரை ஒன்றிலே இருக்கிறது. செவ்வாய் கேது ஒன்றாக லக்கண அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 3, 8 லக்கணத்தில் இருந்தாலும், கேதுடன் இணைந்தாலும், குரு சந்திரன் ராகு இருவரும் இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் புதன் சித்திரை 4லும், சூரியன் சுவாதி 3லும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதும், சனி கேட்டை 3லும், சுக்கிரன் அனுஷம் 3லும் இருக்கிறாங்க. ஜாதகருக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசை சுக்கிர தசை, சந்திர புத்தி. 25 மே 2024 21 ஜனவரி 2026 வரைக்கும் சுக்கிர தசையில் சந்திர புத்தி. சுக்கிர தசை ஆரம்பிச்சது 2020. அப்பெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்பாக நடந்த தசை கேது தசை, அதுக்கு முன்பாக புதன் தசை நடந்திருக்கும். இந்த திசைகள்லாம் சிறப்பாகவே வாழ்ந்தாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த ஜாதகர் தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, ரொம்ப லாபத்தில். தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாகப்பட்ட ஒரு சுபகிரகம் புதன், இந்த பாவ அதிபதியாகப்பட்ட 10ஆம் பாவ அதிபதி அதற்கு திரிகோணத்தில் தனது நண்பர் வீட்டிலே இருக்கிறது. தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கு, தொழில் நல்லபடியாக போகுது. புத்திரஸ்தானத்தின் அதிபதியாகப்பட்ட சனி அதற்கு லாபமாக பகை பெற்றிருந்தாலும் லாபமாக அந்த ஸ்தானத்திற்கு லாபத்தில் இருக்கிறனால குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருச்சு. ஆனால் 6ஆம் பாவாதிபதி இந்த இடம் வலுத்திருக்கா என்பதுதான் முக்கியமான ஒன்று. போட்டி, எதிர்ப்புகள், வழக்குகள், அதனால் வரக்கூடிய பாதிப்புகளை குறிக்கக்கூடிய சனி இந்த 6ஆம் பாவத்திற்கு கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ இந்த பாவம் பெருசா, இந்த பாவம் வலுத்திருக்கா அப்படின்னு பார்க்க போனாக்க, இருவர் இந்த குழந்தையை கொடுத்துருக்குது. 5க்கு லாபத்தில் இருக்கிறார். உடன் லக்கண பாக்கியாதிபதி இருவரும் இங்க பகை தான். இந்த சனியும் பகை, சுக்கிரனும் பகை. சுக்கிரன் தனது பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பல கோடிக்கு அதிபதி தான் இந்த ஜாதகர், அதில் டவுட் இல்லை. குரு ரேவதி 4லே வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார். அப்போ நவ அம்சத்திலையும் கூட குரு இந்த இடத்துல தான் இருக்கிறாரு. இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திருமண தோஷம் இருக்கிறதா அப்படின்னா, இந்த ராகுக்கும் குருவுக்கும் சந்திரனுக்கும் உள்ள டிகிரியினுடைய அளவு, ராகு 6 டிகிரி சரிங்களா, உத்திரட்டாதி 1லே 1ஆம் பாதத்தில் இருக்கிறார். குரு ரேவதி 2லே. அப்போ இந்த இடத்துக்கு ரேவதி 4 2 இல்லை 4ஆம் பாவத்துக்கு போயிட்டார். ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போ அங்கே வர்க்கோத்த நிலைமையும் அடைகிறார், வக்கரமாகவும் இருக்கிறார், சந்திரனுடன் இணைந்திருக்கிறார். இந்த ரேவதி 4 இங்கு உத்திரட்டாதி 2 இருவருக்கும் உள்ள குரு சந்திரனுடைய சேர்க்கை 7ஆம் பாவத்திற்கு கிடைக்குது. ராகு என்னதான் உடன் கூடி இருக்கக்கூடாது. ராகு குரு சந்திரன் ஒன்றாக இருக்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலும் டிகிரி அளவில் கொஞ்சம் வித்தியாசம், 15 டிகிரி அளவிலே தள்ளி தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சுபத்துவம் அப்படிங்கிற மாதிரியான குரு சந்திரனுடைய இணைவு 7ஆம் பாவத்திற்கு பங்கம் ஏற்படுகிறது. ஆனால் எப்போது அந்த திருமண தோஷம் வேலை செய்யும்? ஜாதகருக்கு பாக்கியம் இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு, தொழில் சிறப்பாக இருக்கு, லக்னாதிபதியும் தான் ஸ்தானத்துக்கு நல்லா இருக்கிறாரு. அப்போ எந்த குறையும் இல்லாமல் திருமண வாழ்வில் பிரச்சனைகள், பிரிவுகள், வழக்குகள் அப்படின்னு பார்க்கின்ற போது ஜாதகர் பிறந்துடைய லக்கண பாவப்படி சித்திரை 1. அப்போ சுக்கிரனுடைய கர்மா இருக்குன்னு அதில் முடிவு பண்ணிக்கணும். நம்ம சுக்கிரனாகப்பட்டவர் எங்கு இருக்கிறார்? முதல்ல பகையா இருக்கிறார், 6ஆம் பாவ அதிபதியுடன் இருக்கிறார், 5ஆம் பாவ அதிபதியும் இருக்கிறார், எல்லாமே பகை. இந்த சனி ஆகப்பட்டவர் கேட்டை 3, சுக்கிரன் ஆகப்பட்டவர் அனுஷம் 3. சுக்கிரன் சனியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இருவரும் பகைதான். அப்ப சனி என்ற கிரகம் 6ஆம் பாவ அதிபதி, அவரை நோக்கி சுக்கிரன் செல்கின்ற போது இந்த சுக்கிரனாகப்பட்ட காரகத்துவம் பாவம் கெட்டு 7ஆம் பாவம் என்பது ஓரளவு கெட்டு போயிட்டது. அந்த பாவ காரகனாகப்பட்டவர், அந்த ஸ்தானத்தின் அதிபதியும் கேந்திர அதிபதி தோஷத்துடன் இருக்கிறார். காரகனாகப்பட்டவரும் இங்கு பகையா இருக்கிறார். அப்ப ஸ்தானம் ஓரளவுக்கு பலம், அதனால மறுபடியும் திருமணத்தை கொடுத்தது. பாவகம் அந்த இடத்திலேயே அந்த ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் குரு.
அந்த பாவத்தில் ராகு இருக்குது, தோஷமும் இருக்குது, எல்லாமே கலப்பமாக இருக்குது. பிரிவு எப்போது ஏற்பட்டது அப்படின்னா அந்த சுக்கிர திசையில தான். சுக்கிர திசையில சந்திர புத்தியில தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த சந்திரனாகப்பட்டவர் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்கணத்திற்கு 7ஆம் பாவத்தில் குருவுடன் சேர்ந்து அதிகமாக ஒரு இடம் வலுவாக இருக்கக்கூடாது. இந்த சந்திரன் ஆகப்பட்டவர் வளர்பிறை, சூரியனுக்கு வளர்பிறையில் இருக்கிறார், சரிங்களா? அப்போ வளர்பிறை சந்திரன், அதிக ஒளி பொருந்திய சந்திரன் ஆகப்பட்ட அந்த அதியோகமும் இவருக்கு சிறப்பாக விளைஞ்சிருக்கு. செவ்வாய் கேது தசைலாம் நல்லா தான் இருக்கு. காரணம் அதியோகம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த விதமான தொல்லைகளும் கொடுக்கவில்லை, சிறப்பாகவே வாழ்ந்தார். கேது தசையும் சூப்பராக இருந்துச்சு. அப்போ இந்த அதியோகம் சிறப்பாக தான் வேலை செஞ்சுது. ஆனால் சுக்கர திசை ஆரம்பித்த உடனே பிரச்சனைகளும் ஆரம்பித்து விட்டது. பாக்கியம்லாம் நிறைய இருக்குது, குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு, எல்லாம் இருந்தும் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல். அது காரணம் என்னன்னா 6ஆம் பாவ அதிபதியை நோக்கி பகை பெற்ற சனியை நோக்கி சுக்கிரன் சென்று கொண்டிருக்கக்கூடிய அமைப்பிலே சுக்கிர தசை ஆரம்பித்து இந்த லக்கணத்திற்கு பகையாகப்பட்ட சந்திரனுடைய புத்தி, 7.5 சனி சந்திரனுடைய புத்தி ஆரம்பிக்கும் போது முழுவதுமாக பகை பெற்று பிரிந்து போயிட்டாங்க. திருமண தோஷம் எவ்வாறு வேலை செய்யும்? சுக்கிரனாகப்பட்டவர் கர்மவினை கொடுக்கக்கூடிய சுக்கிர தோஷம் இருந்து அந்த சுக்கிரன் பகை பெற்றால் மனைவி பகையாக போய்விடுவார்கள் என்பது இது ஒரு உதாரண ஜாதகம். அதுக்காக தான் உங்களுக்கு விளக்கினேன். மற்றொரு உதாரண ஜாதகம் உங்களோட விளக்குறேன் நான்.